தொல்குடி வேளாண்மை மேலாண்மை திட்டம் 5 என்ற திட்டம் சென்ற வருடம் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமாக பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பெண்களுக்கான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதை 3 ஆண்டுகளில் சுமார் 15,65,00,000 மதிப்பிலாக இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 7,000 பழங்குடியினத்தைச் சேர்ந்த மக்களுக்கு கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, விவசாயம் சார்ந்த தொழில்கள் இதையெல்லாம் அரசு மற்றும் அரசு சாராத தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. இந்த மேலாண்மை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி பகுதியில் இன்றைக்கு இந்த திட்டத்தை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3,66,00,000 மதிப்பிலான திட்டம் 90 பயனாளிகளுக்கு மேலே நம்ம இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு திட்டமாக தான் இதை செயல்படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் IRCDS மூலமாக கிட்டத்தட்ட 90 பழங்குடியினர்களுக்கு மீன்பிடி படகு, மீன் வலை, அந்த கொண்டு போகிற அந்த வண்டி, அதோட அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி இதை ஒரு செட்டாக நம்ம கொடுக்கணும். இதன் மூலம் தொடர்ந்து ஒரு திட்டத்தை நம்ம ஒரு பயனாளிக்கு கொடுக்கறதோடு நிறுத்ததில்லை. தொடர்ந்து அதை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அதே போல் தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக 2,02,00,000 மதிப்பிலான 100 பயனாளிகளுக்கு அந்த கால்நடை சார்ந்த திட்டங்களை கொடுக்குறோம். அதாவது ஒரு நபருக்கு 50 கோழி குஞ்சுகள் கொடுத்து அதற்கான தீவனங்களை கொடுத்து தொடர்ந்து கண்காணிச்சுட்ருக்கோம். அதே போல் ஆடு வளர்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பயனாளிக்கு ஆடு கொடுத்துட்டு அவர்கள் அந்த ஆட்டுக்கு தேவையான எல்லா தீவனங்களாக இருந்தாலும் சரி, அந்த மருத்துவம் சார்ந்த அந்த வேக்சினேஷன் போடுறது, இது போன்ற திட்டங்களை தொடர்ந்து கண்காணித்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே அதை தொடர்ந்து கண்காணிக்கணும். ஏன்னா ஒரு திட்டம் ஆரம்பிக்கும் போது இருக்கிற போக போக அதுக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். அதையும் களைஞ்செடுத்து அவங்களுடைய சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றங்கள் தான் முக்கியமான நோக்கம். அதே போல் தேசிய மீன்வள மரபணு பேணகத்தின் மூலமாக நண்டு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இந்த அலங்கார மீன்கள் இதற்கான பயிற்சிகளும் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அப்படிங்கிற முதலமைச்சரோட நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இருக்கும். மேடம், அந்த ஆதி திராவிடர் உள்ளிட்ட ஜாதிய பெயர்கள் உள்ள பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகள்னு வைக்கணும்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி பரிந்துரை ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பசங்க கைகளில் ஜாதிய குறியீடுகள் கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த பரிந்துரை எப்போ அரசு நிறைவேற்றும்? ஸோ கூடிய சீக்கிரம் அதை நிறைவேற்றும். சமூக நீதி அப்படின்னு முன்னெடுத்து செல்லக்கூடிய முதலமைச்சரோட ஆட்சியில் கண்டிப்பாக இதற்குடைய பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் சரி செய்யப்படும். சில பகுதிகளில் அந்த கயிறு கட்டிட்டு போகிற பிரச்சனையெல்லாம் இருக்குது. நம்ம ஸ்கூல்லையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எல்லா பள்ளிகளுக்கும் மாணவர்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதும் நம்முடைய அரசுடைய நோக்கம். அதுபோல் மற்ற பிற மாநிலங்களில் என்ன ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அது நம்ம தமிழ்நாட்டுக்கும் எப்படி கொண்டு வரலாங்கிறது அதை நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் நடக்கும். மேடம், பட்டியலின மக்கள் பாமக ஆதரவு அளித்தா முதல்வர் கருத்துக்கள் இது நான் முதல்வர் ஆவதற்கான வாய்ப்பு அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். நாங்கள் துணை முதல்வர் அமைச்சரவை மாற்றம் சொல்லுகிறேன். எதிர்பார்ப்பு என்ன மேடம்? மேடம், துணை முதல்வர் குறித்த உங்களோட கண்டிப்பா வரவேற்கிறீங்களா மேடம்?